ஹலோ எவ்ரிஒன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் எப்படி டேட்டா ஃபெச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இதில் கிளாஸ் காம்பனண்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் ஒரு சின்ன இம்ப்ளிமெண்டேஷன் என்னென்னா, நேற்று நம்ம ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணியிருந்தோம். அதை ஃபெச் பண்ணதில் ட்ரை கேட்சி அப்படின்னு கொடுக்க மறந்துட்டோம். ஸோ இது கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்படி கொடுத்தா ஒரு பெட்டர் ப்ராக்டிஸாக இருக்கும் ஒரு கோடிங் பண்ணுறப்போ. இப்போ என்னோட ஃபங்க்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி இப்போ ட்ரை பிளாக் கொடுத்துட்றேன். ஸோ இது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு எரர் கேட்ச் இதில் நமக்கு இந்த டேட்டா வரும். ஸோ இதை நம்ம கன்சோல் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கன்சோல் டாட் லாக் என்ன எரரோ அந்த எரரை டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல த்ரோ எரர் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அந்த த்ரோ எரர்லாம் எதுவும் கொடுக்கல. நான் இப்போ நான் நம்மளோட யூஆர்எல் தப்பாயிடுச்சு அப்படின்னாக்கா நான் -0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வரணும். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டேட்டா எம்டியாக வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் யூசருக்கு எதுவும் தெரியாது. அப்படின்றப்போ நம்ம எரர் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்டை இது நாட் ஈக்குவல் டு நல். நாட் ஈக்குவல் நல்லுன்னா ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நமக்கு பேராகிராஃப் டேக்ல something went wrong அப்படின்ற இந்த ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்றப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜை நமக்கு காட்டும். ஃபெயில்டு டு ஃபெச் அப்படின்றது நமக்கு கன்சோல்ல இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த கேட்ச்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இதை மறுபடியும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வார்னிங் ஒன்று காட்டுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படின்றத கொடுக்குது, கேட்குது. ஸோ அதனால லோடிங் அப்படின்ற இந்த இடத்துல ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த எரர் இப்போ போயிடும். ஓகே, எல்லாமே வந்துடுச்சு. இந்த இடத்துல மறுபடியும் நான் ஓகே, இது இப்போதைக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ இது கிளாஸ் காம்பனண்ட்ல இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ கிளாஸ் காம்பனண்ட் அப்போ கிளாஸ் காம்பனண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல பண்ணதை காப்பி தான் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்குன்னு தனியாக திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணணும் ஸ்டேட்டை. ஸோ இந்த ஸ்டேட்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவோட இனிஷியல் ஸ்டேட் எம்டியா ஒரு அரே. அதுக்கு அடுத்தது லோடிங் கோலன் ட்ரூ, இனிஷியல் வேல்யூ ட்ரூ. அதுக்கு அடுத்தது எரர் நல். ஸோ இனிஷியல் நம்ம ஒரு ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம லைஃப் சைக்கிள் ஹூக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற இதுக்குள்ள தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை ஒன்று கால் பண்ணுறேன். என்னன்னா fetch API டேட்டா அப்படின்ட்டு. ஸோ எப்போதுமே ஒரு நிமிஷம், fetch API டேட்டாவில் இது ஒரு array ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். கிளாஸ் காம்பனண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நம்ம திஸ் யூஸ் பண்ணுவோம், திஸ் டாட் fetch API டேட்டா அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரை கேட்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ட்ரை கேட்ச் ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு
ஸோ அசிங் அப்படின்னு அவைட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம அசிங் கொடுக்கணும். ஸோ அசிங் கொடுத்தாச்சு. இப்போ fetch API URL. இப்போ URL வந்து நான் இங்கேருந்து எடுக்கிறேன். ஸோ நம்மளோட URL எடுத்தாச்சு. இப்போ வந்து இது எல்லாமே எரர் வந்திருக்கும். ஏன்னா இது வந்து கிளாஸ் காம்பனன்ட் அப்படின்றதுனால இதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும். ஸோ இங்கே இந்த கெட் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காமன் தான். ஆனால் இந்த செட் டேட்டா ஸ்டேட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் மாறும். ஸோ திஸ் டாட் செட் ஸ்டேட், இந்த செட் ஸ்டேட்டில் இந்த அவைட் இந்த ஏபிஐ ஜேசனை வந்து நம்ம எதில் செட் பண்ணுவோம், டேட்டாவில் செட் பண்ணுவோம். ஸோ டேட்டா கோலன் வச்சுட்டு நம்ம இதை செட் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த லோடிங்கை வந்து ஃபால்ஸ் ஆக்கி விடணும். லோடிங் கோலன் ஃபால்ஸு, எரர் கோலன் நல், அது அப்படியே தான் இருக்கும். ஆல்ரெடி நல்லு தான். ஸோ அதனால் அதை இக்னோர் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா செட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்றப்போ நமக்கு எரர் செட் ஆகணும். அதுக்கு திஸ் டாட் செட் ஸ்டேட்டில் ஸோ டேட்டாவில் அப்படியே எதுவுமே இருக்காது. டேட்டாவில் நம்ம எதுவும் செட் பண்ண மாட்டோம். லோடிங்க்கு ஃபால்ஸ் ஆக்கிடுவோம். எரருக்கு வந்து நம்ம எல்ஸ்பாட்டு எரர் கோலன் ஸோ சம்திங் என்ன வேணா இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ எரர் அக்கர்டு மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னா எரர் அக்கர்டு அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனை அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன், செட் பண்ணுறேன் அந்த இடத்துல. இப்போ இதே இந்த எல்ஸ்பாட்டில் கொடுத்ததே நம்ம வந்து கேட்ச்லேயும் வந்து கொடுத்துக்கலாம். உங்களை எந்த கன்சோலில் எந்த எரரும் இல்லை. இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம ஃபெச் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு நம்ம கான்ஸ்ட் இது வந்து டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி நான் ஒரு வேரியபிளே எடுக்கிறேன். திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்றதுலேருந்து நம்ம என்னத்தை எடுக்க போறோம்னா 3 வேல்யூஸ் எடுக்கணும். ஒன்று டேட்டா, இன்னொன்று எரர், இன்னொன்று லோடிங். ஸோ டேட்டா, லோடிங், எரர். இப்போ இது வந்து நம்ம லூப் பண்ண போறோம். ஸோ லூப் பண்றதுக்கு நம்ம சேம் அப்படியே காப்பி பண்ணி போடலாம். ஸோ எந்த எரரும் நமக்கு வரல. இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வரலாம். நான் இப்போ வந்து எங்கேயுமே இதை கால் பண்ணிட மாட்டேன். ஏன்னா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் நமக்கு கால் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கிளாஸ் காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணணும். ஐயோ நாயெல்லாம் கத்துது. ஓகே, கிளாஸ் காம்பனண்ட் ஃபங்க்ஷன் காம்பனன்ட் பதிலாக நம்ம கிளாஸ் காம்பனன்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ கிளாஸ் காம்பனன்ட் இதில் கிளிக் பண்ணாக்கா நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஆனால் எரர் வந்திருக்கு. என்ன எரர் அப்படின்னு பார்க்குறப்போ ஓகே 2 கிளாஸ் காம்பனன்ட் கால் ஆயிருக்கு அப்படின்றதும் எரர். ஸோ நான் இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா டேட்டா லோடிங் நமக்கு இப்போ டேட்டா வந்து ஃபெச் ஆகி வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒழுங்காக புரியல அப்படின்னாக்கா நம்மளோட ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்டோட வீடியோ லாஸ்ட் வீடியோவாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோதான். இதில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணுறேன். ஒரு டேட்டா வந்து நம்ம ஃபெச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த இதில் எரர் எதுவும் நான் வந்து காட்டல. ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம எரர் வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா -0 URL ஏதோ தப்பாக கொடுத்துட்டோம், ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு, சர்வர் சைட் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி எரர் வந்து என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். ஓகேங்களா. ஸோ 404 எரர் தான் இந்த கன்சோலில் வந்திருக்கு. இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இது வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போ
நமக்கு டேட்டா வரல அப்படின்னாக்கா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அது கிளாஸ் காம்பனண்ட்டும் தெரியும், ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டும் தெரியும். இப்போ இது வந்து இனிஷியலா நம்மளோட ஸ்டேட்டை வந்து நம்ம செட் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்மளோட ஃபங்க்ஷன்ல அசிங்க் அவைட் கொடுக்குறோம். அசிங்க்ன்றது இந்த ஒரு ஃபங்க்ஷன் இதோட ஆக்ஷன் முடிகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணும். அது வரைக்கும் அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்றது தான் இதோட மீனிங்கு. இப்போ ஏபிஐல டேட்டா கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஏபிஐலேருந்து வர டேட்டாவை எடுத்து செட் பண்ணிட்டோம். இப்போ இது வரல, ஓகே இல்லை, ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னாக்கா நமக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்து ட்ராக் பண்ணுறோம். இது வந்து லோடிங் வந்து அந்த இனிஷியல் லோடிங் அப்படின்ற டெக்ஸ்ட்டை ஃபால்ஸ் ஆக்கிறதுக்கு, அதுக்கு அடுத்தது எரர் வந்து அக்கர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ கேட்சில் வந்து என்ன எரர் வந்திருக்கு அப்படின்றது ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம இது போட்டுருக்கோம். ஸோ நம்ம இந்த எரர் போட்டு நம்ம கன்சோல் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்மளோட பர்பஸ்க்காக தான், நம்ம டெவலப்பருக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இந்த இது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது காம்பனண்ட் இன்மவுண்டில் கால் பண்ணியிருக்கோம் இந்த லைஃப் சைக்கிளில். இப்போ திஸ் டாட் ஒரு கிளாஸ் காம்பனண்ட் பொறுத்த வரைக்கும் திஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டர் பண்ணுறது அப்படின்றது இது டீஸ்ட்ரக்சரிங். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து திஸ் டாட் ஸ்டேட் டாட் அப்படின்றது, அதாவது எப்படி சொல்கிறோம்னா திஸ் டாட் ஸ்டேட் டாட் அப்படின்ட்டு இப்படி யூஸ் பண்ணாமல் நம்ம டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணி டைரெக்டாக டேட்டா அப்படின்றத நம்ம கால் பண்ணி நம்ம லூப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லூப்பிங் எப்படி எதுவுமே தெரியல அப்படின்னாக்கா நம்மளோட சீரியஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். தேங்க்யூ.